ஹலோ எனது அன்பு சகோஸ் அண்ட் சகீஸ், நான் உங்கள் சீஷல் சகோ. இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரோட ஸ்பெஷலான ட்ரீட்டு. அவங்க தான் ஃபுல் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிரியாணி பண்ணுறோம். 3 கிலோ சிக்கன், 3 கிலோ ரைஸ் போட்டு ஒரு சூப்பரான பிரியாணி அடுப்பில் செய்ய போகிறோம். அந்த பிரியாணி விறகு ரெடியாக இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இன்னும் போடல. ஸோ இது ரெண்டும் ஆயில் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் நம்ம அரிசிக்காக சுடு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ சுடு தண்ணி நல்லா கொதித்து வந்த அப்புறம் நம்ம அதில் அரிசியை போடுவோம். இது நல்லா தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. புதினா இப்போ ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே ஒரு கலரி விட்டோன்னா, ஆமாங்க, அப்படின்னா எப்படி ஸ்மெல்லு வர ஸ்டார்ட் ஆகுதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டப்பறம் தாங்க நல்ல ஸ்மெல் வருது. நல்லா கொதித்து வந்த அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டால் அப்படி ஒரு ஸ்மெல்லு கிளம்புதுங்க. சூப்பருங்க. அடடா, நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்ட அப்புறமா அதில் மிளகாத்தூள் போடுறோம். இவர் தாங்க நம்ம சீஃப் செஃப். நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பிரமாதமாக சமைக்கக்கூடிய ஒரு விதம். எத்தனை பேர் கொண்டாலும் பிரியாணி ரெடி பண்ணிருவார். பிரியாணி மட்டும் இல்லை, சிக்கன் 65 ஆகட்டும், மீன் குழம்பு ஆகட்டும், ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும், பிடிக்கிற திருக்கெல்லாம் இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக 65 போட்டுருவார். கட் பண்ணி கொடுக்குறதுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க இங்கே. அவங்க சூப்பராக எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் சூப்பராக சமைச்சு கொடுத்துருவார். எப்படி கொதிக்குது பாருங்கள், தக தக தகன்னு. கலரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே சுரண்டி விட்றாரு பாருங்கள். அடி பிடிக்காதப்போ தான். ஸோ அது மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டாச்சு. அது நல்லா கொதிச்ச அப்புறமா தயிர் மிக்ஸ் பண்ணுறோம் அதில். இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கலரி விட்றாருங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இவர் தாங்க சூப்பராக சமைப்பார். எத்தனை பேர் நல்லா சமைப்பார், சூப்பராக செய்வார். பிரியாணி மட்டும் இல்லை, எந்த டிஷ் கொடுத்தாலும் சூப்பராக சமைச்சிடுவார். வெஜிடேரியன், நான்வெஜ் எல்லாம் செஞ்சுருவார். அதுவும் ஃபிஷ் பண்ணாருன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இவர் பண்ணது. ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு எல்லாம் கலக்கிடுவார். அடுத்தது என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி. என்னடா தக்காளி டப்பாலேருந்து கொட்டுறேன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்துட்டு பீல்டு தக்காளி கேனில் கிடைக்கும். ஸோ அதை நம்ம சேர்க்குறோம். தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே ஒரு கலரி விட்டாச்சு. கலர் வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா வாசம் அடிக்குது. இது நல்லா கொதித்து வந்த அப்புறமா அதில் என்ன பண்ணுவோம், சிக்கனை சேர்க்க வேண்டியது தான். அப்படி கலரி விட்டுட்டே இருங்க. நம்ம பையன் பாருங்கள், ரஜித் வர்மன் குக் கிராமத்துலேருந்து வந்திருக்கியா, குக் பண்ணுறாரு நம்ம பையன். கற்றுக்கிட்டோம், எல்லா வேலையும் கற்றுக்கணும்ல. பாருங்கள், அடுத்தது நல்லா கொதி வந்துடுச்சுங்க. அது சிக்கன் லெக் பீஸு, 3 கிலோ சிக்கன் லெக் பீஸாக எடுத்து அப்படியே சுற்றி போட்டு கொதிக்க விட்றோம். அதை பாருங்கள், கலரே பாருங்கள், அவ்வளோ டெம்ப்டியாக இருக்குது உங்களுக்கு. அடடா, சீக்கிரம் பிரியாணியை போடுங்கப்பா. தண்ணி கொதிச்சுங்க. ஸோ அது 3 கிலோ அரிசியை போடுறோம். ஸோ நல்லா கொதித்த அப்புறம் வடிக்கணும் அதை. ஸோ அதுக்குண்டான பாத்திரம்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அது நல்லா கொதி வரட்டும். இங்கே வந்துட்டு பாஸ்மதி ரைஸு கிடைக்குங்க. நம்ம ஊர் ரைஸோட பாஸ்மதி ரைஸ் இங்கே நிறைய கிடைக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, இதுவும் நல்லா கொதிக்க வருது. இதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ரைஸ் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சாப்பாடு வடித்தாச்சுங்க. இப்போ ரெடியான பிரியாணி மசாலாலாம் ரைஸாக போட்டு உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா தட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது நல்லா காய்ச்சியாச்சு. அந்த நெய்யை காய்ச்சி அப்படியே பிடிச்சி அப்படியே மேலே ஊற்றி விட்றாங்க பாருங்கள். அப்படி சூப்பராக நல்லா கமகமன்றது நெய். நல்ல வாசம். அப்படியே அடுத்தது ஒரு தட்டை போட்டு அப்படியே தம் போடணும்.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தூக்கி போட வேண்டியது தம் போடுவாங்க பாருங்கள். இப்போ அப்படியே கீழே இருந்த நெருப்பு கட்டையை தூக்கி மேலே போட்டு சும்மா சூப்பராக கொதிக்குது உள்ள. ஸோ இப்படி தம் போடணுன்னு சொன்னார், போட்டாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சூடாக இருக்குங்க, கொதிக்க இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் டிஷ்ஷுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதாங்க அது பார்பெக்யூ சிக்கன் வந்துட்டு சீஷல்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபேமஸுங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா பீச் ஃபுல்லாகவே ஃபேமிலியாக வந்துட்டு இந்த பார்பெக்யூ அடுப்பு போட்டு சிக்கனு, ஃபிஷ்ஷு எல்லா ஐட்டமும் போட்டு சமைச்சு சூப்பராக சாப்பிட என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ மதியம் ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அங்கே என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலியோட. ஸோ நம்மளும் இந்த சண்டே நம்ம இடத்துல பார்பெக்யூ போடுறோம். எஸ், பெட்ரோலியம் ஜெல்லிங்க, இதை போட்டால் தான் அந்த நல்லா எரியும். இந்த சார்கோல் போட்டிருக்கு பாருங்கள், உள்ள நிலக்கரி சின்ன சின்ன சார்கோல், அதை போட்டு இந்த பெட்ரோலியம் ஜெல்லை போட்டு கொஞ்சம் கட்டையை போட்டு கொளுத்தி விட்டோம்னா தான் அது நல்லா திகுன்னு எரியும். எரிஞ்ச அப்புறமா மேலே க்ரில்லை போட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சூடான அப்புறமா நான் சிக்கனை போடுவோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா அப்படி எரியணும். எரிஞ்சால் தான் நமக்கு பார்பெக்யூ போடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். க்ரில்லும் நல்லா சூடாகிடுச்சிங்க பாருங்கள். ஒரு செட்டு பார்பெக்யூ சிக்கன் போட்டாச்சு. அடுத்த செட்டு ரெடி பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த சைடில் கொஞ்சம் சார்கோல் போட்டு அதையும் ஏறி விட்றோம். ஸோ இந்த பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது இருக்கிற ஒரு பார்பெக்யூஸை போடுறோம். நெக்ஸ்ட்டு சாசேஜ் இருக்குது, சாசேஜையும் நாம் பார்பெக்யூ பண்ணுறோம். சூப்பர் மசாலா, அதாவது இது கொஞ்சம் தித்திப்பு பார்பெக்யூ, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க விரும்பி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ ஒரு செட்டு எடுத்து வச்சாச்சு. இது அடுத்த செட்டு. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இப்போ சாசேஜ் போடணும். சாசேஜ் போட ஆரம்பித்தாச்சு. சாசேஜ் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு. சிக்கனை வந்து இப்படி சாசேஜாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. 65க்கு அப்புறம் என் பொண்ணு இந்த சாசேஜ் தான் நல்லா விரும்பி சாப்பிட்றான். ஸோ இங்கே 5 வாண்டு பசங்க இருக்கிறாங்க, அவனுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக இந்த சாசேஜ் ரெடி ஆகிட்டுருக்கு. கிரில் சிக்கன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எப்படி இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பார்பெக்யூ சிக்கன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரெடி ஆகிற நடுவில் நம்மளோட சிக்கன் பிரியாணி தம்மு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஸ்மெல்லு, ஃபுல்லாக கமன்னு இருக்குது. நல்ல சிக்கன் கூட வெந்திருக்கு. அடடா, ஸ்மெல்லுக்கு ஒரு 2 தட்டு உள்ளே இறங்க போல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஆபி பறக்க பிரியாணி இல்லையா? வாவ், சிக்கனை தூக்கி மேலே போடும்போது செம்ம ஸ்மெல்லுங்க. ஓகேங்க, சூப்பருங்க. குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணிடுவோம், ஏன்னா பசியில் இருக்காங்க. சாசேஜ் அண்ட் பிரியாணியை சாப்பிடும்போது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ என் பொண்ணு சாப்பிட்டுட்ருக்கா பாருங்க. எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கா பிரியாணி? ஓகே, இப்போ என் பொண்ணு ஊட்ட போகிறாங்க. கைவிடாத, சாப்பிடு. ஆவாங்க சுடுது. ஆவாங்க. எப்படி இருக்கு? ஐயா நல்லா இருக்குங்களா? ஓகே, எல்லா டிஷ்ஷையும் நம்ம மேலே கொண்டு போயாச்சு வீட்டுக்கு. வீட்டில் எல்லோரும் உட்காந்து சர்வ் பண்ணுறாரு நம்ம செஃப்பு, நம்மளோட நண்பர். பாருங்கள், பார்பெக்யூ சிக்கன். இன்னும் அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர். எங்களுக்கே தெரியாதுங்க, இங்கே நம்ம நண்பர் ஸ்பெஷலாக அந்த டிஷ் பண்ணி வச்சுருந்தாரு. நான் இதை பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு அதை கொண்டு வந்துட்டார். எங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா சாப்பிட்றாங்க. பிரியாணி சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ நம்மள அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சாப்பிட்டாங்க. எப்படா இருக்கு டேய் பிரியாணி, எப்படி இருக்குது? சூப்பரா? பார்பெக்யூ சூப்பரா? அடுத்தது நம்ம தான். அடடா, வாழையில் சாப்பிடும்போது பிரியாணி சுவையே தனி தாங்க. பாருங்க,
விக்ரம் அதில் சேதுபதி சொன்ன மாதிரி அதுக்குள்ளே வெய்யே இப்போ போடு வாய்க்குள்ளே. இப்போ எப்படி இருக்குது? ஆஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே லிவர் பாருங்க, செமையாக இருக்குங்க லிவரு. சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்தாரு நண்பர், அதுவும் ஆஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்பெக்யூ சிக்கன். அதை ஒரு தூக்கி அப்படி கடிக்கும்போது ஒரு இனிப்பு கலந்த ஒரு காரம் அதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அருமையாக இருந்ததுங்க அது. வாவ், இந்த பிரியாணியோட எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். பட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் சீஷல் சகோ.